ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமையல்னா சப்பாத்தி அண்டு செட்டிநாடு சிக்கன் கிரேவின்னு சொல்லலாம், குழம்புன்னு சொல்லலாம். அதோடு சேர்த்து கிரில் சிக்கனும் ஃபஸ்ட் டைம் வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கேன். சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் எடுத்துக்கிட்டேன், உப்பு எடுத்துக்கிட்டேன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூனு, குழம்புத்தூள், தனி மிளகாத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, அப்புறம் கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை தனியாக அரைச்சிக்கிட்டேன். அப்புறம் தயிர் எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் ஃபஸ்ட்டு நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது கிரில்லுக்கான மசாலா. இது ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணி ஊற வச்சிட்டோன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு சிக்கனில். சிக்கன் வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வச்சுட்டேன். ஸோ இந்த மசாலா ரெடி பண்ணிட்டோன்னா நம்ம அதை சிக்கனில் தடவிட்டு ஃப்ரீசரில் கொஞ்சம் நேரம் வச்சிடலான்றதுக்காக ஒரு 2 hours வச்சேன்னா செய்யும்போது சூப்பராக இருக்கும். நல்லா மசாலாலாம் அதில் கோட் ஆகிட்டு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ அந்த அரைச்சி வச்ச கொத்தமல்லி பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு 2-3 ஸ்பூன் கிட்ட தயிர் சேர்த்தேன். லெமன் ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கிட்டேன். அதெல்லாம் புழிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதோட வாசனையே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அந்த கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த வாசனையெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நிஜமாகவே அப்படியே எனக்கு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு கிரில் சிக்கன். நான் வீடியோவில் தான் பார்த்தேன், ஆனால் நான் செஞ்சது அப்படியே எனக்கு இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் நான் தவாவில் தான் ஃப்ரை பண்ணேன். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 kg சிக்கன் பிரியாணி சிக்கன் மாதிரி வாங்கிக்கிட்டேன். ரொம்ப பெரிய பெரிய பீஸ்லாம் இல்லை, ஏன்னா தவாவில் தான் பண்ண போகிறோன்றதுக்காக பிரியாணிக்கு போகிற மாதிரி 1/2 kgயில் வாங்கிக்கிட்டேன். ஸோ அதுலேயே அந்த மசாலா எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டு அது அப்படியே ஃபுல்லாக பாருங்கள், நல்ல மசாலா நிறைய எடுத்துக்கிட்டேன் நான். கிரில் சிக்கன் மேக்ஸிமம் அப்படி தான் இருக்கும், மசாலா நிறைய. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி அப்படியே நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அடுத்து செட்டிநாடு கிரேவிக்கான மசாலா வறுத்து அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு ஸ்பூன் சோம்பு, ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை கொஞ்சம், மல்லி, பட்டை மிளகாய், அப்புறம் ஒரு பட்டையும் 3 கிராம்பு, ஒரு முடி தேங்காய், இதெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த மசாலா ஐட்டம்லாம் ரொம்ப கருகிடாமல் சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கிட்டேன். அப்புறமா கடைசியாக தான் தேங்காய் போட்டு அதை வறுத்துக்கிட்டேன். இது எல்லாமே மொத்தமாக போட்டுடலாம். நம்ம செய்கிற கிரேவியோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதோட அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வரும், எல்லாமே வாசனையும் நல்லா இருக்கும். இது வறுக்கும் போதே நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம தேங்காய் போட்டுட்டு அதையும் ரொம்ப கருக விட்டுறாமல் சிம்லேயே வச்சு தேங்காவையும் வறுத்து எடுத்துக்கிறேன். இதுவும் நான் ஃபஸ்ட் டைம் தான் செய்கிறேன், வீடியோ பார்த்து தான் செய்கிறேன். நான் இதுக்கப்புறம் கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். கண்டிப்பாக நான் அதை ட்ரை பண்ணிவிட்டு வீடியோவும் ஷேர் பண்ணுறேன். இது நல்லா வறுத்துட்டேன். அந்த மசாலாலாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தேங்காவும் போட்டுட்டேன். அதுவும் கொஞ்சம் பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டேன். அந்த தேங்காயில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றிடும் நம்ம வறுக்கும்போது. அந்தளவுக்கு அப்படியே நான் உதிரியாக வரும் வறுத்த பிறகு. அந்த டைமில் அதை இறக்கி வச்சுட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றியே அரைச்சிக்கிட்டேன். ஒருவேளை நம்மளுக்கு தண்ணி வேணாம், இப்போ தேங்காய் போடாமல் அரைக்கிறோன்னா அந்த மசாலா அரைச்சி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கூட எப்போல்லாம் செய்கிறோமோ அப்போ சேர்த்துக்கலாம். தேங்காய் போட்டதுனால நான் தண்ணி ஊற்றி குழம்பாக தான் செய்ய போகிறேன், அதனால் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிட்டேன். அப்புறம் கிரேவிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி அரைஞ்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது அந்த வறுத்து வச்ச மசாலா நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். நான் தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாகவே அரைச்சி எடுத்துட்டேன். வெங்காயம் 2 வெங்காயம், 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடுறேன். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். சோம்பும் அப்புறம் பிரியாணி இலை, கடற்பாசி இது மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி அதில் பட்டை, கிராம்பெல்லாம் போட்டிருக்கோம். ரொம்ப ஹெவியாக மசாலா ஐட்டம் போட்டாலும் ரொம்ப ஒரு மாதிரி அந்த டேஸ்ட்டே மசாலா டேஸ்ட்டு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் கரம் மசாலாவோடது. அதனால் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். உப்பு தேவையான அளவு, குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இப்போயே சேர்த்துட்டேன். உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுட்டேன் அரைச்சி. ஸோ அதுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் கிரேவிக்காக. ஸோ 2 பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துட்டேன்.
இந்த மாதிரி ஸ்டைல்லலாம் நான் சமைச்சது கிடையாது. எப்போதுமே நார்மலாக சிக்கன் குழம்பு இல்லைன்னா தொக்கு அப்படி தான் வச்சு சாப்பிட்ருக்கேன். ஆனால் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி இந்த மாதிரிலாம் குக் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது. நான் இப்போ வீடியோஸும் வந்து ஷேர் பண்ணுறதுனால இனிமேல் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ண போகிறேன். நான் ட்ரை பண்ணுறதை நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதே ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நான் ட்ரை பண்ணுறது ஃபஸ்ட் டைம் தான், ஆனால் அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டியும் கரெக்டாக போட்டுக்கிறேன். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ தக்காளியும் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டேன். நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிட்டேன். இப்போ வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக சிக்கன் மசாலா. இப்போ நான் இது வந்து கிரேவிக்கு தான் செய்கிறேன். ஸோ எல்லாமே ஹாஃப் ஸ்பூன் போட்டு அதையும் வதக்கி எடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து குழம்புத்தூள், இதெல்லாம் கலருக்காக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள். இதெல்லாம் நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்து சிம்மில் வச்சு வதக்கி எடுத்துக்கிறேன், அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு. வதக்குனதுக்கப்புறம் சிக்கனை போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கிறேன். இது வதக்கும் போதே அந்த வெங்காயம் தக்காளி அதெல்லாம் ஒரு மாதிரி ரெட் கலரில் நல்லா வந்துடும். அப்போ கிரேவியும் நல்ல கலர் கிடைக்கும். மசாலா வந்து இவ்வளோ தான், வேறு எதுவும் ரொம்ப காரம்லாம் நான் சேர்க்கலை. அதுலேயும் வந்து பட்டை மிளகாய் சும்மா 4-5 தான் போட்டேன். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்க வேண்டியதான். இப்போது வந்து சிக்கன் ஆல்ரெடி கழுவி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். இது ஒரு 1/2 kg சிக்கன் தான். அதில் 1/2 kg கிரில்லுக்காக எடுத்து வச்சுட்டேன். இதில் ஒரு 1/2 kg போட்டுக்கிட்டேன். இதையும் அப்படியே நல்லா நம்ம மசாலாவோட வெங்காயம் தக்காளியோட நல்லா கிளறி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிட்டேன். அதில் தண்ணி ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகும். அது நல்லா ரிலீஸ் ஆகி வற்றி வர வரைக்கும் நான் மூடி வச்சிட்டேன். இது நல்லா இப்போ வதங்கிடுச்சு. சிக்கன் நல்லா வதங்கி சுருண்டு வந்துடுச்சு. இந்த நேரத்தில் நான் கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு அது கொதி வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு நான் போட்டுக்கிட்டேன். அந்த மல்லி பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, செட்டிநாடு மசாலா, அதை வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். எதுவுமே நம்ம திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி தான். இதுவே வந்து நம்ம தண்ணியே சேர்க்காம வெறும் தேங்காய் போடாமல் அந்த மசாலா அரைச்சி வச்சோன்னா அப்படியே ட்ரையாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். நான் இது வந்து நைட் டின்னருக்கு தான் செஞ்சிட்ருக்கேன். அதனால் சப்பாத்திக்கு மாவும் பிணைஞ்சி வச்சுட்டேன். அந்த பேஸ்ட்டும் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நான் அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் அதில் போட்டுட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். நான் தேங்காயும் போட்டதுனால அந்த மசாலா எல்லாமே இந்த கலரில் இருக்குது. தேங்காய் போடாமல் கூட இந்த பொடி வந்து நம்ம அரைச்சி கொஞ்சம் கொஞ்சம் வேணுமா சேர்த்துக்கலாம். அப்பப்போ நம்ம செய்யும் போதெல்லாம் அது மாதிரி சேர்த்து செஞ்சுக்கலாம். இது நான் குழம்பு மாதிரி தான் செஞ்சுருக்கேன். சப்பாத்திக்கு தொட்டு கிரேவி மாதிரி சாப்பிட்ற மாதிரி தான் செஞ்சுருக்கேன். தண்ணி வேணும்னா கம்மியாக ஊற்றிட்டு கூட நம்ம செஞ்சுக்கலாம். இது நல்லா கொதி வந்தது. அந்த டைமில் சிம்மில் வச்சு மேலே எண்ணெய் படர்ந்து வர அளவுக்கு நான் கொதிக்க வச்சுட்டேன். ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட மூடி வச்சுட்டேன். அந்த டைமில் நான் சப்பாத்திக்கு வந்து தேய்ச்சி எடுத்துடலாம் அப்படின்றதுக்காக அது ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கிரில்லுக்கு வந்து ஊறிட்டுருக்கு. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக தான் அந்த சிக்கன் ரெடி பண்ண போகிறேன். அதனால் இந்த வேலையெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிடலான்ட்டு சப்பாத்தி போட ஆரம்பிச்சிட்டேன். நான் அப்படியே தேய்ச்சிக்கிட்டே அப்படியே டைரெக்டாகவே போட்டு எடுத்துருவேன். பாருங்கள், இது கிரேவி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. மேலே எண்ணெயெல்லாம் படர்ந்து வந்துச்சு. வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி போட்டு அதையும் இறக்கிட்டேன். அப்படியே சைட்லேயும் சப்பாத்தி போட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி கிரேவியெல்லாம் செய்யும்போது லைட்டாக ஆயில் சேர்த்துப்பேன். இதுவே துவையல் அப்படி வச்சு சாப்பிடும்போது ஆயில் இல்லாமல் சப்பாத்தி போடுவோம். அது அப்படி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும்னு எங்களோட விருப்பம். அதனால் ஆயில் சேர்த்து போட்டுக்கிட்டேன். கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அப்படியே கொத்தமல்லி போட்டு அதை ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். அப்படியே சப்பாத்தி ரெடியாக ஆரம்பிச்சிச்சு. அப்படியே ஒன்று ஒன்றா போட்டுகிட்டே தேய்ச்சிக்கிட்டே அப்படியே ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துட்டேன். அப்படியே மேரினேட் பண்ணி வச்ச கிரில் சிக்கனுக்கானதை வெளியில் எடுத்து கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி வெளில எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள் மசாலா எவ்வளோ கோட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு செய்யும்போது சூப்பராக வந்துச்சு. ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன், ரொம்பவும் எண்ணெய் சேர்க்கலை, ஒரு 3-4 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துட்டு அது காஞ்சோன்னே அப்படியே போட்டுட்டேன்.
ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட்டாலும் சீக்கிரம் தீஞ்சு போயிடும், வேகாது சிக்கன். நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நான் மூடி போட்டு வச்சுட்டேன். அப்படியே அப்பப்போ வந்து திருப்பி விட்டுக்கணும், எல்லா பக்கமும் வேகணும் இல்லையா, அதனால் அப்பப்போ திருப்பி விட்டுக்கிட்டேன். ஸோ மசாலா வந்து டப்புன்னு வெந்துடும், பட் சிக்கன் வேகணும். அப்புறம் ரொம்ப ராவாக இருக்க மாதிரி இருக்கும், பச்சையாகவே இருக்க மாதிரி இருக்கும் சிக்கன். அதனால் அது பாருங்கள் பரட்டி விட்டுட்டேன். இதே மாதிரி ஒரு சைடும் நான் பரட்டி விட்டுட்டு சிம்மில் தான் வச்சு வேக வச்சேன். அப்போ தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும், இல்லைனா அப்புறம் சிக்கன் வேகாமல் இருக்கும். இப்படி ஒரு சைடாக பரட்டி எடுத்துட்டு அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு. அப்படியே கிரில் சிக்கன் சாப்பிட்ற மாதிரி. ஒருவேளை இந்த கிரேவி இதெல்லாம் இல்லாமல் கிரில் சிக்கன் மட்டும் சாப்பிட்றோன்னா அதுக்கான இந்த புதினா சட்னி அந்த மாதிரிலாம் சாப்பிடுவாங்களா, அந்த மாதிரிலாம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அப்படியே ரெடி ஆயிடுச்சு கிரில்லுமே. பார்க்க கலர்லாம் வரல, ஏன்னா நான் கலர் பவுடர்லாம் எதுவும் ஹோட்டலில் மாதிரி எதுவும் போடலை. பட் இந்த கலரே சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக ரெடியாக இருந்துச்சு கிரில் சிக்கன். சப்பாத்தியும் ரெடி பண்ணிவிட்டேன், அப்படியே கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. நைட் டின்னருக்கு ரெடி ஆயாச்சு. 2 ரெசிபியுமே சூப்பராக வந்துருந்துச்சு. இது மாதிரி வந்து இதுக்கப்புறம் சிக்கனில் இல்லை வேறு ஏதாவதுலேயும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான் இருக்கேன். கண்டிப்பாக நான் வீடியோஸும் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ரெகுலராக எங்களோட வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.